தூங்கி எழுந்தோடனே எங்கள் வீட்டில் எல்லோரும் டீ குடிப்பாங்கன்னு சொல்லி மாமி வந்து டீ போட வந்துட்டாங்க. டீ கொதிக்கிற கேப்பில் வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ண வந்துட்டாங்க. சாமி ஃபோட்டோ மேலே இருக்க பூ, காஞ்சி போன பூ அதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமான் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த இடம் அழுக்காக இருக்கும் இல்லையா, அதனால் அதெல்லாம் துடைக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிட்டு இருந்தாங்க. கீழே எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து அதை துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாமி துடைக்கிறாங்க அழுக்காயிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக அது வந்து துடைச்சி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பாட்டி வந்து சபீனான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பவுட்ரு போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாங்க. மாமி அதுக்கு எல்லாத்தையும் லெமன் போட்டுட்ருந்தாங்க. லெமன் போட்டால் இன்னும் பளபளப்பு தரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே சைட் பை சைடு அதே பண்ணிகிட்டு இருந்தாங்க. லெமன் போட்டது எல்லாத்தையும் மாமி வந்து அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பாட்டி சபீனா லெமன் ரெண்டுத்தையும் போட்டு வந்து தந்துட்டு இருந்தாங்க மாமிக்கு. அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா சாமானையும் தேய்ச்சி முடிச்சுட்டு கடைசி எல்லா சாமானையும் உள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க பாட்டி சைட் பை சைட். அப்புறம் அந்த இடம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்றதுனால அப்படியே மாமி வந்து அது எல்லாத்தையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வந்து அழுக்காக இருந்ததுனால அதனால் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பாட்டி வந்து உள்ளே வந்து கழுவுன பூஜை சாமான் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமி வந்து துணி எடுக்க வந்து வந்துட்டாங்க. துணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒடி ஆகிட்டு கூட இல்லை, ஆகிட்டு போட்டேன் கொஞ்சம். மாமி வந்து பெட்ஷீட் காய வச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கிளிப் போட்டுட்டு கீழே வந்து பார்த்தா பாட்டி வந்து எல்லா சாமானுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அடுக்கி வச்சுட்டாங்க. வச்சுட்டு அப்புறம் சாமி ஃபோட்டோ எல்லாத்துக்கும் கூட மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டாங்க. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனால எல்லா சோஃபா கவர், பெட்ஷீட் கவர் எல்லாமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக போட்டுட்ருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து மாமா வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருந்தாங்க. அந்த உட்டில் எல்லாம் டஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் மாமி வந்து அந்த சோஃபாவை செட் பண்ணாங்க. செட் பண்ணிட்டதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாத்துலேயுமே தண்ணி வச்சு பிடிச்சி வச்சுருந்தாங்க. பிடிச்சிட்டு அப்புறம் பாட்டி வந்து வீட்டை பெருக்கிட்டு இருந்தாங்க. சைட் பை சைடு மாமி வந்து ஆட்டுக்கால் வந்து தாத்தா வாங்கிட்டு வந்தார். அதை வாஷ் பண்ண வந்துட்டாங்க. அதை நல்லா வந்து தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த குண்டானில் போட்டு இன்னொரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிட்டாங்க. அலசி எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா அந்த அரிஞ்சு போட்டுக்கிட்டாங்க. நல்லா அரிஞ்சு போட்டதுக்கப்புறம் அதில் நல்லா தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு மூடிட்டாங்க. தக்காளி போட்டுட்டு அரிஞ்சு வச்ச தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆனியன் வந்து அரிஞ்சது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மூடி அரைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் சாப்பாடுக்காக சாப்பாடு வழக்கம் போல் அலசி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் சிக்கன் செய்கிறதுக்காக சிக்கன் வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ப்ரொசீஜரில் அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதை யூஸ்வலாக வந்து வெங்காயம் அந்த இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கிற மாதிரி அந்த பேஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் சிக்கன் போட்டு பெப்பர் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றினாங்க. நல்லா வந்து வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே இந்த சைட் மாமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வந்துட்டாங்க. கேமராவோட ஆங்கிள் இப்படி தான் இருந்துச்சு.
மாமா அதை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து கரெக்டாக வந்து எடுக்க முடியல, சாரி. அரேஞ்ச் பண்ணதை பாட்டி வந்து அது மேலே வந்து என்னென்ன திங்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து ஆட்டுக்காலுமே ரெடி ஆகிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. மாமி வந்து அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாட்டி வந்து பூண்டு அதெல்லாம் வந்து அரைச்சி போட்டுட்டு இருந்தாங்க. பாட்டி மாமாலாம் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை கொஞ்சம் பாருங்கள். நீ தான் சொல்லணும். அந்த பக்கம் போடு, இந்த பக்கம் போட ஜார் தான் தெரியும். போடு போடு. திட்டின்னு தான் கிடப்பேன். மூஞ்சி எக்ஸ்பிரஷன் காட்டுங்க. மூஞ்சி உம்முன்னு வச்சுருந்தேன். மூஞ்சி வேண்டாங்க, கை மட்டும் காமிச்சு போடு. சரிங்க. தாளிப்பு சொல்ல ஊற்றி மட்டும் நல்லா பார்த்தீங்களா? ரசம் மாதிரி இருக்கணும், நல்லா காட்டாக இருக்கணும். சரிங்க. இல்லை டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு கேட்கணுங்க. கலர்ஃபுல்லாக இருக்குங்களா? பசியில் இருக்காங்க, சூடாக சளியோட இருக்கு. சளியோட இருக்காங்க, புரியல எங்களுக்கு. பசியோட இருக்காங்க, ஓகே. சளியோட இருக்காங்க. தண்ணி சுற்றி போடுங்க. ஐயோ அதெல்லாம் சொல்ல தனியாக என்ன பண்ணுறது இல்லை வேற. அதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் ஃபன்னியாக இருக்கும். நீ உங்கள் வாய்ஸ் ஏன் அப்படி ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது? லாஸ்ட்டு சரி, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்ன பண்றது, உங்களுக்கு பையனா பிறந்தா அப்படிதானே. கேட்டுச்சுங்க. அது வந்து சாரிங்க கேமராமேன், அதெல்லாம் பண்ண முடியாது, சாரி. ஒரு வழியாக எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆட்டுக்கால் ரசம், அப்புறம் பெப்பர் சிக்கன். இதுக்கப்புறம் ஃபன் இருக்குது. எங்கள் தாத்தாவும் கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லுவார், கேளுங்க. ஆட்டுக்கால் ரசம் நல்லா சூப்பராக இருக்கு, டேஸ்டாக இருக்கு. சளி பிடிச்சிருந்தா இதுக்கு மாசம் எல்லாம் பிடிச்சிருந்தா சாப்பிடணும். அங்கே பார்த்து சொல்லு. மாத்திரை எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் சளியெல்லாம் பார்த்து போயிடும். நீ சாப்பிட்டு சொல்லுமா, கடையை தள்ளுமா, கடையை இப்படி ஈர்த்துக்கோ. இல்லை பெப்பர் சிக்கன், ஆட்டுக்கால் சூப்பு, ரசம். இது சாப்பிட்டா மாசம் எல்லாம் சூப்பரா தெரியாதுங்க. சரிங்க. செய்முறை லிங்க்ல போட்டுருக்கோம் பாரு, வீடியோலே போட்டுருக்கோம். சரி, பெப்பர் சிக்கன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடை கட் பண்ணவே இல்லை, ஈஸியா மாட்டிப்பம்மா. நீ ஏன் அப்படி பண்றியோ நீ? போதும் கட் பண்ணிடுறேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாமி வந்து சம்மந்திக்கே வந்துட்டாங்க.
சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு கூடையில் அடுக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தா சமையல் பண்ண இடம்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அது மேலே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சுட்டு மாமி வந்து ஸ்டவ் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது வாஷ் பண்ண வந்துட்டாங்க. மாமா வந்து அதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துட்டு மாமி வந்து அதுக்குள்ளே தொடச்சி முடிச்சிட்டாங்க. மாமாவும் சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் சைட் பை. அதுக்கப்புறம் மாமி வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி அந்த திங்ஸ் எல்லாத்தையும் ஈவினிங் ஆகிடுச்சு. மாமா ஸ்பெஷலாக டீ போடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அப்படியே இந்த டீ குடிச்சிட்டு இந்த விலாகும் முடிஞ்சிருச்சு. இப்படி தான் இந்த சண்டே எங்களுக்கு வந்து போச்சு. உங்களுக்கு இந்த எப்படி சண்டே வந்து போச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.